தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட பகுதி வந்து லூக்கா 18 9 to 14. அதில் வந்து பரிசேயனும் ஆயக்காரனும் பற்றி நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். த பாரிசி அண்ட் டேக்ஸ் கலெக்டர், அதை பற்றி நம்ம இந்த நாளில் பேச போகிறோம். இந்த பகுதியை நம்ம அநேக முறை நம்ம சர்ச்சிலையும் கேட்டிருப்போம், நம்ம தனியாக தியானிச்சிருப்போம், அநேக செய்திகளில் நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் இந்த நாளில் திரும்பவுமா நமக்கு ஏசப்பா இந்த பகுதியை தியானிக்கும்படிக்கு கிருபை தந்திருக்காங்க. ஏசப்பா இந்த பகுதியை நம்மகிட்ட சொல்லும்போது காயப்படுத்தணும்னு சொல்லி இந்த ஓமையை அவர் நம்மகிட்ட சொல்லலை, நமக்கு உதவி செய்வதற்காக தான், நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஓமையை நம்மகிட்ட சொல்கிறாரு. நம்மளை குறித்து எந்த இடத்துலையும் தேவனுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம தலையில் உள்ள முடியை கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம தூரத்துலேருந்து நம்ம சிந்தனை அறிகிறாரு, இருதயத்தின் ஆழங்களை அறிகிறாரு. எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. இந்த பகுதியில் கூட லூக்கா 18வது அதிகாரத்தில் 9வது வசனம், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அவர் வந்து நம்மள்கிட்ட நிறைய பகுதியில் இந்த வேதம் முழுவதும் புதிய ஏற்பாட்டில் நிறைய ஊமைகளால் தான் நம்மகிட்ட ஏசப்பா பேசியிருக்காங்க. மத்தேயு 13 கூட 34 35 இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாய் பேசினார். ஊமைகளால் அன்றி அவர்களிடம் பேசவில்லை. என் வாயை ஊமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவர்களை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதாவது மறைபொருளை வெளிப்படுத்த முடியும். பரலோகத்து காரியங்களை நம்மளை உலக காரியங்களோடு ஒப்பிட்டு அவர் எவ்வளோ அழகாக நமக்கு புரியும்படிக்கு நமக்கு சொல்கிறது இந்த கூட்டத்தில் பார்க்கலாம், இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த பகுதியில் நமக்கு 2 பகுதி ஜனங்களை நமக்கு இயேசுப்பா வந்து கூட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து தாங்களே நீதிமான்களை எண்ணுகிறவர்கள், மற்றவங்களை அற்பமாக என்றவங்க, பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்று மற்றவங்களை குற்றம் சாட்டுறவங்க, அவங்க தான் பரிசேயனா அந்த இடத்துல காணப்படுறாங்க. மற்றொருவன் ஆயக்காரன். 10வது வசனத்துல 2 மனுஷர் ஜெபம்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இவங்க 2 பேருமே நேர் மறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பரிசேயன் வந்து நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பெருமையா அந்த இடத்துல நம்ம பேசுறத பார்க்க முடியுது. ஆயக்காரன் தூரத்துல நிக்கிறான், ஆனாலும் அவர் வந்து தேவாலயத்துக்குள்ள இருந்து அவர் ஜெபிக்கிறது இந்த இடத்துல, நான் மற்றவங்கள போல நான் இல்லை, அநியாயமா நான் எந்த இடத்துலையும் வாங்கல, நான் விபச்சாரம் செய்யலை, நான் மற்ற மனுஷனை போல நான் இல்லைங்கிறத அவர் இந்த இடத்துல காமிப்படுற. இந்த உதாரணத்துக்கு இந்த ஆயக்காரனை போல இராததுனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அந்த பெருமையுள்ள ஜெபத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் வந்து நமக்கு இப்படி செய்யணும்னு அவர் சொல்லியே கொடுக்கல. அவர் வந்து அந்த இடத்துல பெருமையா பேசுறாரு. உமக்காக நான் நேரத்தை செலவழிக்கிறேன், நான் சேவை செய்கிறேன், பிறருக்காக நான் உதவி செய்கிறேன்லாம் அவர் தன்னை குறித்து தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் பெருமையா பேசுறத நம்ம பார்க்க முடியுது. ஆயக்காரன் வெளியே நிற்கிறத அவன் அறிந்தவனாதான் இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, அதனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. வசனம் 12ல, நான் வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துல தசம பாகம் நான் செலுத்துறேன் என்று அவன் தனக்குள்ளேயே ஜெபம் பண்ணி கொண்டான். அவன் வந்து தேவனிடத்துல அந்த ஜெபத்தை வைக்கல. அந்த இடத்துல பார்த்தா தனக்குள்ளேன்னு சொல்லி தேவன் நமக்கு தெளிவா காமிச்சிருக்கிறாரு. அவன் தனக்கு தானே தான் பேசுறான். தன்னையே தட்டி கொடுத்து சொல்லி பெருமைப்படுத்தி தன்னையே அந்த இடத்துல உயர்த்துறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா வசனம் 13ல ஆயக்காரன் வந்து தூரத்துல நின்று, அவன் வந்து ஆலயத்துக்குள்ள கூட வரலங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு அவர் பரிசேயனும் தேவனேன்னு தான் தன் ஜெபத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆயக்காரனும் தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவருக்கு அந்த உடைந்த உள்ளம் அவர் இடத்துல காணப்படுது. முகத்தை வானத்துக்கு அவர் ஏறெடுக்கவே இல்லை, குனிஞ்சி மார்பில் அடிச்சுட்டு அவர் பாவியாகி என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லி அவர் இந்த இடத்துல ஜெபிக்கிறத பார்க்க முடியுது. உடைந்த உள்ளத்தோட, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், உங்களுடைய ஆலயத்துக்கு இருக்கிற அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள ஸ்தலத்துக்குள்ள நான் வர முடியாதவனா நான் வெளியே நிற்கிறேன் ஏசப்பா, எனக்காக ஒரு கிருபை ஆசனத்தை நீங்க தர முடியும், நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியா தன்னை மட்டுமா தன்னை தாழ்த்துறாரு. தான் ஒன்றுமில்லைங்கிறத அவர் சொல்றாரு, நான் பாவிங்கிறத ஒத்துக்கொள்றாரு. இவருடைய ஜெபம் தான் ஆனா இந்த இடத்துல கேட்கப்படுது. இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரா இருக்கிறாரு. அவர் வந்து கிருபை நிறைந்தவரா இருக்கிறாரு. இவனும் தன்னை தானே தாழ்த்தி, நான் என்ன மேல கிருபையா இரும்
அப்படின்னு சொல்லி தன்னை அவர் சொல்றத பார்க்க முடியுது. யோவான் 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் அவர். தேவன் நம்ம மேல் கிருபையா இருக்கிறார். அவர் நம்முடைய என்னுடைய கிருபாசன தண்டையில வாருங்கள்னு சொல்லிதான் நம்மளை அழைக்கிறவரா இருக்கிறாரு. நம்முடைய பாவத்துக்காக விலைக்கிரயத்தை அவர் செலுத்திட்டாரு. மகா பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய 2 கரங்களையும் நீட்டி நம்ம அவரை அழைச்சிட்டு இருக்காரு. நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இந்த ஆயக்காரனை போல நம்மளும் தேவனே பாவியாகி என் மேல் கிருபையா இருன்னு சொல்லி என் பாவங்களை மன்னியும் என்று நம்ம சொல்லுவோமானால், நம்மளும் நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டோம்னா இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை மன்னிக்க உண்மையும் நீதி உள்ளவராக அவர் இருக்கிறாரு. நமக்கு அவர் நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னதுதான் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. 14வது வசனத்துல அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி இயேசுப்பா இந்த இடத்துல நமக்கு எடுத்து மறுபடியும் அவர் நம்ம கிட்ட சொல்றாரு. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனா என்று இயேசு கிறிஸ்து இவனே என்று சொல்றாரு. அப்போ இவன் ஆயக்காரன் கிட்டதான் இயேசுப்பா நின்றுருக்காங்க. அவர் ஆவியில அந்த ஆயக்காரன் கிட்டதை நம்ம தூரத்துல உள்ளவங்கள தான் அவன். இப்போ நம்ம பக்கத்துல இருக்கவங்க இவன் இவள் இப்படிதான் நம்ம சொல்லுவோம், இங்க இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்படிதான் இந்த வசனத்துல இவனேன்னு சொல்றது எனக்கு இயேசுப்பா வெளிச்சமா காமிச்சதை என்னால உணர முடியுது. இயேசு கிறிஸ்து இவனேன்னு சொல்லி அவனல்ல இவனே அப்படின்னு சொல்லி திரும்பவுமா நமக்கு அவர் சொல்றாரு. பரிசேயன் அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து அவன் ஜெபம் பண்ணாலும் அவனோட ஜெபம் ஏசப்பாவுக்கு தூரமா தான் இருக்கு. ஆனா தூரத்துல இருக்கிற ஆயக்காரனுடைய ஜெபம் ஏசப்பாவுக்கு அருகில இருந்து அது கேட்கப்பட்ட ஜெபமா இருக்குது. இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. இந்த ஆயக்காரனுடைய ஊக்கமான வேண்டுதலை ஏசப்பா கேட்கிறாங்க. நீதிமான் நம்மளை அப்படி அவர் நீதிமானாக்கப்பட்டவனாய் நம்மளை அவர் ஆக்குறதுக்கு நம்மளை தாழ்த்தணும். நம்ம எவ்வளவாய் நான் பாவின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி அவர் சமூகத்துக்கு வரும்போது நம்மளையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் நம்மளை வைப்பாரு. நீதிமான் வீட்டுல ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் கேட்கும். ரட்சிப்பின் வீட்டுல இருந்து நம்ம சந்தோஷமா அனுதினமும் தண்ணீர் மொண்டு கொள்ளலாம். அநேக நீதிமான்கள் இருந்தா பட்டண களி கூறுன்னு சொல்லி நீதிமொழிகள்ல கூட சொல்லியிருக்கு. அப்படியா எல்லா இடங்களிலும் நம்ம தாழ்த்துவோம். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவனா நம்முடைய தேவன் இருக்கிறார். நாமும் தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்துவோம். எல்லா நேரங்கள்லயும் நம்மளை தாழ்த்தும் போது அவர் நம்மளோட கூட இருந்து நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளை உயர்த்துகிறவரா எல்லா இடத்துலயும் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். பாடல். அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதார், அந்த அன்பை நான் என்றும் விடேன், அந்த அன்பை நான் என்றும் விடேன். பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்தார், பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த பரிசுத்த தேவ அன்பு. அல்லேலூயா. பரிசுத்த தேவ அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதால், அந்த அன்பை நான் என் விடேன். ஆம் தகப்பனே, நன்றி அப்பா. ஏசப்பா இந்த நாளிலும் இந்த ஓமையை ஆண்டவரே பரிசேயனும் ஆயக்காரனுங்கிற ஓமையை எங்களுக்கு எப்படியாய் நீர் எடுத்து சொல்லியிருக்கிறீர் ஏசப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. இதை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்களும் ஆண்டவரே அந்த பரிசேயனை போல எந்த இடத்துலையும் காணப்படாதபடிக்கு, எங்களை நாங்களே தட்டி கொடுத்து கொள்ளாதபடிக்கு, உயர்த்தாதபடிக்கு, அவங்கள போல நாங்கள் இல்லை இவங்கள போல இல்லைன்னு சொல்லாதபடிக்கு, தகப்பனே தசமபாகம் செலுத்துறோன்னு மேன்மையான எண்ணம் எங்களுக்கு வந்துடாதபடிக்கு எல்லா இடத்துலையும் ஐயா இந்த ஆயக்காரனை போல ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் சொல்லி ஆண்டவரே அவர் வானத்துக்கு தன் முகத்தை ஏறெடுக்க துணியாமல் ஆண்டவரே அப்படியாய் தூரத்துல நின்று
அவர் அப்படியா தன்னை தாழ்த்துக்கிறத பார்க்க முடியுது ஏசப்பா. அப்படியா இந்த நாளிலும் ஐயா பாவியாகி எங்கள் மீது நீங்க கிருபையா இருக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. தன்னை தாழ்த்துக்கிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் நாங்க இருக்கத்தக்கதா எங்களுக்கு உதவி செஞ்சிருங்கப்பா. எங்களுக்காக நீங்க இறங்கி வந்திருக்கீங்க ஏசப்பா. கிருபையின் சத்தியமும் நிறைந்தவரா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஏசப்பா. உங்க கிருபை இல்லைன்னா நாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு அனுதினமும் கிருபை கிடைக்கட்டும் ஐயா. தகப்பனே, அப்படியா எங்களை நடத்தும் நடத்தும் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன். தாழ்மையின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த ஆயக்காரனின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்கப்பா. தகப்பனே, உங்க நாம மகிமைக்கென்று நாங்க ஜீவிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க பாவம் கழுவப்பட்டவர்களாய் ஐயா உம்முடைய சமூகத்துக்கு அனுதினம் வந்து உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த தகப்பனே, அப்படியா எங்களுக்கு கிருபை தந்துருங்கப்பா. உம்முடைய நாமம் ஒன்றே எங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கட்டும் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே தகப்பனே, எங்க பிரேயர் குரூப்ல யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களோடு ஆண்டவரே இந்த சமூகத்துல வந்து இந்த நேரத்துல உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடுமையா. தகப்பனே, இந்த ஆயக்காரன் ஜெபத்துக்கு ஆண்டவரே அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லி ஆண்டவரே தூரத்துல இருந்தாலும் ஆண்டவரே மார்பில் அடித்து கொண்டு ஐயா கண்களை ஏறெடுக்கவும் துணியாமல் ஐயா வானத்துக்கு நேரா தன் கண்களை ஏறெடுக்கவும் துணியாமல் தகப்பனே, அப்படியா ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாருன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினாரே. அதே போல இந்த நல்ல கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்துக்கும் ஆண்டவரே, என் தேவனே இருதயத்தை அறிகிற தேவன் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா நீங்களோ இருதயத்தை பார்க்கிற தேவன் ஐயா. அப்படியாய் அவங்க ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கிடைக்கட்டும் ஐயா. பரத்துல இருந்து நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே. எங்க பிரேயர் குரூப்பை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நடத்துறவங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. வழி நடத்தும். உங்க நாமம் ஒன்றே உயர்ந்திருக்கட்டும். மீதியான வேலையில எங்களை நீங்க நடத்துங்கப்பா. வழி நடத்துங்க. கிருபை தாரும். எங்கள் மீது கிருபையா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.